ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெதுவடை செய்ய தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ்க்காக, மற்றவங்க தப்பாக எடுத்துக்க வேணாம். இப்போ நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி மெதுவடை வரலையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோவை நிச்சயமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் மெதுவடை நல்லா வரும், எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. நானும் பிகினிங்கில் மெதுவடை செய்யவே எனக்கு தெரியாது. இப்போ மெதுவடை தான் அடிக்கடி நான் வீட்டில் செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மெதுவடை ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ படி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி மெதுவடையுடைய ரகசியம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே மெதுவடைக்கு உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். இங்கே அதை நான் 1 டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு தண்ணி நல்லா கரெக்டாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்தால் வடிச்சிருங்க. நல்லா ஊறினா கையில் எடுத்து பார்த்தா மாவு மாதிரி வரணும். இப்போ உளுந்து நல்லா அரைச்சிட்டு நான் மிக்சர் ஜார்லேயே. அதுக்கப்புறம் நல்லா மாவு திக்கானதுக்கப்புறம் தான் இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா பல்ஸில் போட்டுக்கோங்க. ஜவ்வரிசி போட்ட பார்த்திங்களா, இவ்வளோ இந்த மாதிரி திக்காக இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கையால் பீட் பண்ணி விட்ருங்க. நல்லா ப்ளஃபியாக வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தணும். இது 2 தாங்க நல்லா இருக்கும். அந்த வடைக்கு நல்லா வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்தணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன மல்லி இலைகள் நிறைய சேர்த்தலாம். நல்லா தூளை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. இப்போது கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகு இடித்து சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சம் தளர்வாக இருக்கிறனால தேவைப்பட்டால் மட்டும் அரிசி மாவு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஜல்லிச்சு சேர்த்திட்டேன். இல்லைன்னா அப்படியே போட்டுருவேன் சில நேரங்களில். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே கலந்தாச்சு. கையில் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்து போட்டு பாருங்கள். நல்லா வருது கையில். இப்போ அப்படியே மெதுவாக மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அப்படியே மெதுவாக விடணும். அதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டுக்கலாம். சில நேரங்களில் நம்மளுக்கே அந்த எண்ணெயில் போடும்போது எண்ணெய் சூடு கைக்கு படும் இல்லைங்களா? இதில் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் ஒரு வடை கரெக்டான ஷேப்பில் வரல எனக்கே. அது மாதிரி நம்ம போட 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 தான் நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் சூடு பட்டுச்சுன்னா நம்ம கையை மேலே இழுத்துருவோமா, அப்போ அந்த மாவு அப்படியே வழிஞ்ச மாதிரி போயிடும். அதனால் அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கல. பாருங்கள், இந்த ஒரு வடை இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது கரெக்டாக கிடைக்கல. உங்களுக்கே தெரியும் பார்த்தால. இந்த மாதிரி நம்ம கடாய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வடைகளை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு திருப்பி திருப்பி விட்டுட்டு ஒரு 2 தடவை திருப்பி விடணும். அப்போ எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாகவும் நல்லா மெதுன்னு ஷைனிங்காகவும் மெதுவடை ரெடி ஆயாச்சு. இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உளுந்து 1 மணி நேரம்தான் ஊற வைக்கணும். ஜவ்வரிசியும் 2 ஸ்பூன், 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைங்க. மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கனால சூப்பராக நீங்களும் மெதுவடையில் போடுறதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக வரலாம். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.